ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வாஸ் பாகிஸ்தான் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் புரியலைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஈஸியாக மந்த்லி 8,000லேருந்து 15,000 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு அது புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மொபைல் நம்பர் இருக்கும். கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணி இந்த பிஸ்னஸில் எடுத்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க கைஸ் வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் களமிறங்கின ஸ்ரீலங்கா அணி 288 ரன் அடித்து 8 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிஷாங்கா 24 ரனில் அவுட் ஆகிட்டார். மிஸ்ரா 27 ரனில் அவுட் ஆகிட்டார். மேண்டிஸ் 20 ரனில் அவுட் ஆகிட்டார். சமர விக்ரமா 42 ரனில் அவுட் ஆகிட்டார். அசலங்கா 6 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேண்டிஸ் ஒரு 44 ரன் அடித்து சிறப்பாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. லிங்கேஜ் அவருடைய பார்ட்னர்ஷிப்பும் 54 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வனிந்தூர் அசரங்கா 26 பாலில் 37 ரன் அடித்து டீமுக்காக லாஸ்ட் வரைக்கும் போராடினார். மதிஷன் 11 ரன் அடித்தார். சமீரா ஒரே பாலில் ஹாரிஸ் ராஃப் ஓவரில் எல்பிடபிள்யூ ஆனார். ரொம்பவே சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க பாகிஸ்தான் அணி. 288க்கு ஆல் அவுட், அதாவது 50 ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 8 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. 289 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு டார்கெட் கொடுத்தாங்க. இப்போ நம்ம பாகிஸ்தானில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பந்து வச்சு பண்ணியிருக்காங்க. அகமது ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஃப் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். வசீம் ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எல்லாருமே நல்லா ஈஸியாக பவுல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக பவுல் பண்ணதுனால தான் 288 ரன் அடிச்சிருக்காங்க. 289 ரன் அடித்தா பாகிஸ்தான் வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸை களமிறங்கினாங்க. 289 ரன் அடித்து 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ஓவர் 2 பால்லே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபக்கர் ஜமான் 78 ரனில் அவர் தன்னுடைய விக்கெட்ஸ் விட்டார். 33 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸ் விட்டார். பாபர் அசம் சிறப்பாக விளையாடி செஞ்சுரி அடித்தார். 102 ரன் நாட் அவுட்டாக இருக்கார். ரிஸ்வான் அவரும் தன்னுடைய ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸே வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் அணி ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக விளையாடியிருக்காங்க. 119 பால் 102 ரன் அடிச்சிருக்காரு. பாபர் அசாம் 8 4 அடிச்சிருக்காரு. அதில் அதே மாதிரி பார்த்திங்களன்னா இதில் யார் விக்கெட்ஸ் எடுத்துன்னு பார்த்திங்களன்னா சமீரா மட்டும்தான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இது வரையும் ரொம்பவே சுமாரான பவுலிங் தான் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. ஒரே ஒருத்தர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 10 ஓவர் போட்டு 58 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதோடைய மேட்ச் சம்மரி தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ப்ளே ஆஃப் தி மேட்ச் பார்த்திங்கன்னா பாபர் அசாம் தான் 102 ரன் அடித்தார். ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட்டாக அடித்தார். ஸ்ரீலங்காவில் யார் ஹையஸ்ட்டாக அடித்ததுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மேண்டிஸ், சமர விக்ரமா, லிங்கேஜ். இதில் பார்த்திங்கன்னா அப்ரார் அகமது ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஹாரிஸ் ராஃப் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பாகிஸ்தானில் யார் ஹையஸ்ட்டாக ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பாபர் அசாம் 102 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். 78 ரன் ஃபக்கர் ஜமான் அடித்தார். சமீரா மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்தார். இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. ரொம்பவே ஈஸியாக முடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்டை வித்தியாசத்தில் வின் பண்ணி
10 பால் மீத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும். புதுசாக யாருன்னா பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. விஷ் யூ.